வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய கிரிக்கெட் வீரரான அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருது வந்து வாங்கியிருக்காங்க. இந்த காணொலியில் இதை பற்றியும் இவர் வாங்கிய இந்த விருது பற்றியும் இந்த விருது வாங்குவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பற்றிய இந்த முழு விவரங்களை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேயர்களே, உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் வீரர்களை, அதிலும் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஐசிசி என்ற நிறுவனம் வந்து வழங்கிக்கின்னு வராங்க. அது எதுக்காகனா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி யார் வந்து வழங்கின்னு வந்தாங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட் வீரர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு, அதாவது FICA என்ற நிறுவனம் வந்து வழங்கிக்கின்னு வந்தாங்க. 2009க்கு பிறகு இந்த ஐசிசி என்ற நிறுவனம் வந்து இந்த விருது வந்து வழங்குவதற்காக வந்து இந்த ஆண்டிலேருந்து வழங்கின்னு வராங்க. இந்த விருது வந்து எதுக்குன்னா, முக்கியமாக இந்த விருது வந்து கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில் ஒரு கௌரவமான விருதாக வந்து பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த செய்தி வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. வரவேற்கத்தக்க விதமாக வந்து இந்த செய்தி மாறி இருக்கு. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருது வந்து வாங்குவதற்கான பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அந்த 7 பேர் யாரான்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மேத்யூ ஹெய்டன் ஆஸ்திரேலியாவில் இருந்து கிரிக்கெட் வீரர் ஒருத்தர். அடுத்து மகேந்திர சிங் தோனி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி. அடுத்து ஹசீம் ஆம்லா என்று தென்னாப்பிரிக்கா சேர்ந்தவர். க்ரீம் ஸ்மித்ன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா 2 பேரும் வாங்கியிருக்காங்க. அடுத்து டேனியல் விக்டோரியான்னு சொல்லிட்டு நியூசிலாந்து சேர்ந்தவர் ஒருத்தர். சனா மிர்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பெண் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வாங்கியிருக்காங்க. சாரா டெய்லர் இங்கிலாந்து பெண் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டில் வந்து 7 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக அளவில் 115 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அந்த 10 பேர் யாருன்னா இந்த லிஸ்ட்டு பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர், பிஷன் சிங் பேடி, சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், வினு மன்கட், அனில் கும்ப்ளே, ராகுல் டிராவிட், வீரேந்தர் சேவாக், டயானா எடுல்ஜி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் இணைக்கப்பட்ட முதல் பெண் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. டயானா எடுல்ஜி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீது டேவிட், 2வது இந்திய பெண் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு இவங்க மொத்தம் 10 பேர். இந்த 10 பேரோடு சேர்ந்து இந்த வருஷத்தில் மகேந்திர சிங் தோனி அவர்களும் வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து இந்த விருது வந்து இந்த விருது வந்து எங்கே அறிவித்தாங்கன்னா, இதற்கான வந்து கூட்டம் வந்து எங்கே நடந்ததுன்னா லண்டனில் வந்து நடந்திருக்கு. இப்போது இந்த விருது வாங்குவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர் ஓய்வு பெற்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட தகுதி பெறுகிறார். 5 வருஷம் ஓய்வு பெற்று 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட தகுதி பெறுகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பேட்ஸ்மேன் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் என்ற 2 முக்கிய வடிவங்களில் ஏதேனும் ஒன்றில் குறைந்தபட்சம் 8000 ரன்கள் மற்றும் 20 சதங்களை அடித்திருக்க வேண்டும், அல்லது 2 வடிவங்களிலும் சராசரியாக 50% மேல் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேட்ஸ்மேனுக்கு. அடுத்து பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் குறைந்தபட்சம், அதாவது என்னென்னா இந்த டெஸ்ட் இல்லைன்னா டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் என்ற தொடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் 2த்தில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் குறைந்தபட்சம் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் ஸ்ட்ரைக் ரேட்டானது 50 மற்றும் 30க்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விக்கெட் கீப்பர்கள் 2 வடிவங்களிலும் 200 முறையாவது ஆட்டமிழக்க செய்திருக்க வேண்டும் சொல்லி விக்கெட் கீப்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கேப்டன் இந்த கௌரவத்திற்கு தகுதி பெற வேண்டுமானால் அவர் தனது அணியை குறைந்தது 25 டெஸ்ட் அல்லது 100 ஒரு நாள் போட்டிகளில் வழிநடத்தி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 வடிவங்களிலும் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றி சதவீதத்துடன் கிரிக்கெட் வாழ்க்கையை முடித்திருக்க வேண்டும் இதுதான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருதை வாங்குவதற்கான தகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இன்றைக்கி வந்து இந்திய கிரிக்கெட் வீரரான அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கேப்டனான MS தோனி அவர்கள் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் என்ற விருது வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுபோல் பல்வேறு வகையான நம்ம காணொலி வந்து
வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். அந்த காணொலிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் பண்ணுற மாரி சூப்பர் தேங்க்ஸ் மாரியான ஸ்டிக்கர்லாம் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.